அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Testbook தமிழ். நான் உங்கள் அருண். IBPS Clerk எக்ஸாமுக்கு டெய்லி காலையில் ரீசனிங் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம் அக்டோபர் மாதம் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் தெரியும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆகஸ்ட் 21 வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஃபில் பண்ணிவிடுங்க. அந்த ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற பற்றினா நிறையா சந்தேகங்கள் கேட்குறீங்க. ஆல்ரெடி நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும், ஆன்லைன் வழியில் எப்படி ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்க வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு வேளை அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். நிறையா நீங்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரி, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அண்ட் இன்றைக்கி ஒரு 35 கேள்வி முந்தைய ஆண்டு கேள்வித்தாள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட மெயின் மோட்டோ எதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்லாம் இப்படி தான் கேட்டிருக்காங்க, இவ்வளோ தான் ஸ்டாண்டர்ட், இப்படி தான் கேட்பாங்க. ஸோ அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம். அதை நோக்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. நீங்கள் பயப்படுற அளவுக்கு ரொம்ப டஃப்பாலாம் எக்ஸாம் இருக்காது. ஏன்னா பொதுவாக ஒரு நெரேட்டிவ் இருக்குது. என்ன அப்படின்னா, பேங்க் எக்ஸாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான கொஸ்டினாக கேட்பாங்க, சால்வே பண்ண முடியாது. அதெல்லாம் கிடையாது. ரைட்டா? அதெல்லாம் சால்வ் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட். ரைட்டா? ஸோ நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய அந்த பயிற்சி, இதுதான் வெற்றியினுடைய அடையாளம். சரிங்களா? ரைட். இனிய காலை வணக்கம். வெரி குட் மார்னிங். அண்ட் மறக்காமல் டெய்லி காலையில் 10 மணிக்கு ஷார்ப்பாக லைவ் வந்துருங்க. என்னோட ரீசனிங் கிளாஸ் இருக்கும். 11 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் கிளாஸஸ் டெய்லி கொண்டு போயிட்டு இருக்காங்க சார் சரிங்களா, சுதர்சன் சார். அப்போ டெய்லி காலையில் 9 மணிக்கு இங்கிலீஷ், 10 மணிக்கு ரீசனிங், 11 மணிக்கு ஆப்டிடியூட் உங்களுக்கு பேங்க் எக்ஸாமுக்கு சப்போர்ட்டிவாக உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? நம்மளுடைய ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவாலும் கிட்டத்தட்ட நம்ம 20,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம். உங்களுடைய இந்த ஒரு அன்பு தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமே. ரைட்டா? அண்ட் டெலகிராம் சேனல், என்னுடைய இன்ஸ்டா பேஜ், சூப்பர் பாஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் எழுச்சி அப்படின்ற புதிய வகுப்பை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். பிகினருக்காக, கம்ப்ளீட்லி பிகினருக்காக இந்த கிளாஸஸ் நம்ம கொண்டு போகிறோம். சரிங்களா? அண்ட் அப்துல் ஒரு மெசேஜ் போட்டிங்க, பட் டெலீட் பண்ணிட்டீங்க. அது என்ன வேணால், ஏதோ டவுட்டான்னு வேணால் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சுன்னா நான் கிளாரிஃபை பண்ணுறேன்ப்பா. நான் மெசேஜ் ஏதோ வந்துச்சு, சரி நான் பேசிட்டு ரிப்ளை பண்ணலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே டெலீட் பண்ணிட்டீங்க. அது என்னங்கிறத மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கப்பா. சரியா? ரைட். அண்ட் சூப்பர் பாஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா இந்த எழுச்சி அப்படின்ற இந்த கிளாஸ் இது IBPS Clerk மற்றும் SBI Clerk இந்த 2 எக்ஸாமுக்கு சேர்த்து தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ வேணுன்றவங்க ஜஸ்ட் 3 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் 529 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். சரியா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சூப்பர் பாஸ் எடுத்துக்கோங்க. என்னோட இன்ஸ்டா பேஜ் அண்ட் டெலகிராமை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ளோர் பேஸ்டு ரிவர்சல் வித் ஃப்ளாட் டைப்பு. ஃப்ளோர் பேஸ்டு ரிவர்சல் வித் ஃப்ளாட் டைப்பு. ஒரு 8 நபர்கள் ABCDEFGH ஆகிய 8 நபர்கள் 4 தளங்களை கொண்ட ஒரு கட்டிடத்தில் வசிக்கிறார்கள். இதில் மிக கீழே உள்ள தளம் 1, அதற்கு அடுத்தது மேலே உள்ளவை 2, முறையே அப்படியே 3, 4 அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. இதில் 2 ஃப்ளாட் இருக்குது. ரைட்டா? ஃப்ளாட் 1 மற்றும் ஃப்ளாட் 2 அப்படின்னு 2 ஃப்ளாட் இருக்குது. இதில் ஃப்ளாட் 1 ஆனது ஃப்ளாட் 2விற்கு மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. ஃப்ளாட் 1 இஸ் வெஸ்ட் ஆஃப் த ஃப்ளாட் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளாட் 1 வெஸ்ட் ஆஃப் த ஃப்ளாட் 2 அப்படின்றத எனக்கு சொல்கிறாங்க. ரைட் சார்? ஆதார் கார்டு 10th என் நேம் ஃபாதர் நேமோட இருக்குது. 10th சர்டிஃபிகேட்டில் என்னோட நேம் மட்டும் இருக்குது. மேக்ஸ் வீக் எப்படி சார் இம்ப்ரூவ் பண்ணுறது? மேக்ஸ் டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியும்ப்பா. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் தேர்ந்தெடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக பண்ணணும். சரியா? அண்ட் 10th மார்க் ஷீட்டில் உங்களுக்கு ஏன் டெலீட் பண்ணிட்டே இருக்கீங்கப்பா? ஏன் டெலீட் பண்ணிட்டே இருக்கீங்க? டவுட் கேட்குறீங்க, அப்புறம் ஏன் அதை டெலீட் பண்ணுறீங்க? உங்கள் ஆதார் கார்டில் அப்பாவோட பேரோட சேர்ந்து இருக்குது. அண்ட் உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டில் இன்சியல் மட்டும்தான் இருக்குது, உங்கள் நேம் இன்சியல் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா முடிஞ்சால் ஆதார் கார்டில் அதை மாற்றிக்கோங்க. சரியா? பட் அந்த ஆதார் கார்டில் அப்பா பேர் பின்னாடி வர்றதுனால ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. அதனால் அதை நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்கவும் வேண்டாம். சரிங்களா? முடிஞ்சால் மாற்றிடுங்க. இப்போ நேம் சேஞ்செலாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. சேவை மையமில் போனீங்கன்னா அரௌண்ட் 25 ரூபாயோ 50 ரூபாயோ கேட்பாங்க. அது மாறிடும். பட் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ரைட்டாக பேங்கிங் ரீசனிங் அதுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். பேங்கிங்கில் ரீசனிங் அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அதிகமாக கேட்கக்கூடியது இந்த பசில் சீட்டிங்னு சொல்லக்கூடிய இந்த மாடல் கொஸ்டின் தான்ப்பா அதிகமாக கேட்பாங்க. ரைட்? ஸோ எனக்கு இந்த ஃப்ளோர் எப்படி இருக்குன்றத யோசிச்சு பார்த்துட்டிங்களா? மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்குது. சரியா? 4 3 2 1. சரியா? மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 ஃப்ளோர் எப்படி இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குது.
அதாவது flat 1 and flat 2. இது வந்து flat 1, இது flat 2. மொத்தம் ரெண்டு flat. ஓகேவா? flat 1 and flat 2. ரைட்டா? இந்த அமைப்புல தான் எனக்கு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? B மற்றும் F க்கு இடையே இரண்டு தளங்கள் மட்டுமே உள்ளது. B க்கும் F க்கும் நடுவுல ரெண்டு ஃப்ளோர் இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. மொத்தமே 4 ஃப்ளோர் தான். ஒருத்தனை டாப் 4வது ஃப்ளோர்லையும் ஒருத்தனை 2வது ஃப்ளோர்லையும் கொடுத்தா நடுவுல ரெண்டு ஃப்ளோர் இருக்கும். அப்போ BF இதுல ஒருத்தன் வந்து மேலையும் ஒருத்தன் கீழையும் வரான். பட் எந்த ஃபிளாட் டைப்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஃபிளாட் 1ஆ ஃபிளாட் 2ஆன்னு எனக்கு தெரியல. C என்பவர் ஈக்கு வட மேற்கு திசையில் வசிக்கிறார். C என்பவர் ஈவோட வட மேற்கு திசையில். ரைட்டா? அப்ப C வந்து அதாவது ஃபிளாட் 1லையும் E வந்து ஃபிளாட் 2லையும் வசிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ரைட்டா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? D என்பவர் ஹைட்க்கு மேலே அதே ஃபிளாட்டில் வசிக்கிறார். ரைட்டா? D lives above the H. So D lives above the H. ரெண்டு பேரும் ஒரே ஃபிளாட்ல வசிக்கிறாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. A lives below the G in the same flat as the E. E வசிக்கிற அதே டைப் ஆஃப் த ஃபிளாட், ஃபிளாட் 2. ஆனா எனக்கு யாரு இந்த A lives below the G ன்னு பேசுறாங்க. ஸோ A அண்ட் E ஒரே டைப் ஆஃப் த ஃபிளாட்டு. ஆனா ஏயும் ஜியும் ஒரே டைப் ஆஃப் ஃபிளாட்டான்னு எனக்கு தெரியாது. ரைட்டா? A lives below the G. ஸோ ஜிக்கு கீழே A இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரைட்டா? C lives 2 floors above that F. C lives 2 floors above. அப்படின்னா in between ஒரு ஆள். C lives 2 floors above the F. C க்கும் F க்கு நடுவுல ஒரு ஃப்ளோர் இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? B and D different flat. B யும் D யும் வேற வேற டைப். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஏற்கனவே இந்த D வந்து H ரெண்டு பேரும் ஒரே டைப் ஆஃப் ஃபிளாட்னு தெரியும். பட் ஃபர்ஸ்டா செகண்டான்னு தெரியல. இப்போ அதே மாதிரி இந்த B வந்து D கூட சேர்ந்துக்கிறான். ரைட்டா? B யும் D யும் சேம் டைப் ஆஃப் த ஃபிளாட் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. F and E do not live in the same floor. F ம் E யும் ஒரே ஃப்ளோர்ல கிடையாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரைட்? how many of you done பா? எத்தனை பேர் முடிச்சிருக்கீங்க? yes, how many of you done? முடிச்சிட்டீங்க. சூப்பர்ப்பா. ரெண்டு பேர் நல்லா யோசிச்சு பாருங்க. முதல் பாயிண்ட் B மற்றும் F. கரெக்டா? B மற்றும் F க்கு இடையே இரண்டு தளங்கள் உள்ளன. சரி, ஒருவேளை B இங்க வந்தா F இங்க வந்திருக்கலாமா? மேபி பாசிபிள். இல்ல சார், ஒருவேளை B மேல வந்திருக்கலாம். சரி, F மேல வந்து B வந்திருக்கலாமா? இப்படி வருமா? வராது. ஏன்னா F க்கு மேல C வசிக்கணும். இங்க F க்கு மேல எழுத இடம் இல்லை. அப்ப கண்டிப்பா எனக்கு F வந்து கீழே தான் இருக்கணும் அப்படின்றது கட்டாயம். ஆனா அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா எந்த ஃபிளாட்ல இருக்காங்கன்றது டவுட் இல்லை. ஃபிளாட் 1 அண்ட் ஃபிளாட் 2 ரெண்டு ஃபிளாட் இருக்குல்ல. இது ஃபர்ஸ்ட் ஃபிளாட், இது செகண்ட் ஃபிளாட். ஒருவேளை B இங்க வந்து F இங்க வந்திருக்கலாம். ரெண்டும் ஒரே டைப் ஆஃப் ஃபிளாட்டா? அது எனக்கு தெரியாதே. அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. எனக்கு B யும் F ம் இடையே இரண்டு தளங்கள் உள்ளன. there are 2 floors between B and F மட்டும் தான் சொல்றாங்க. B யும் F ம் ஒரே டைப் ஆஃப் ஃபிளாட்டான்றது எனக்கு தெரியாது. ஸோ நம்ம B ஐ இப்போ பிளேஸ் பண்ண வேண்டாம். ஒருவேளை F வந்து ஃபிளாட் நம்பர் 1ல இருக்கலாம், இல்ல F வந்து ஃபிளாட் நம்பர் 2ல இருந்திருக்கலாம். கரெக்டா? அடுத்து என்ன சொல்றாங்க? Fல இருந்து C ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஃப்ளோர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு F வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. C வந்து 3rd ஃப்ளோர், அதே மாதிரி B வந்து 4th ஃப்ளோர். ரைட்டா? ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ரெண்டு பேர் இருக்கணும். ரைட்டா? இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா C வந்து ஈவோட நார்த் ஈஸ்ட் தான். அப்போ கன்ஃபார்ம் என்ன அப்படின்னா C வந்து இங்கே தான் வரணும். 3rd ஃப்ளோரில் இங்கே தான் வந்திருக்கணும். அப்போ E வந்து இந்த ரெண்டில் எங்கே ஒன்று வந்திருக்கும். ஆனால் Eயும் Fயும் ஒரே ஃப்ளோர் கிடையாது. ரைட்டா? F and E do not live in the same floor. ஒரே ஃப்ளோர் கிடையாது. அப்போ E-ய இங்கே நாம கொடுத்துக்கலாம். இப்போ F வந்து 1ஆம் நம்பர், அது கன்ஃபார்ம். கரெக்டா? F வந்து 1ஆம் நம்பர், அது நம்ம கன்ஃபார்ம் சொல்லிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இந்த D-யும் H-யும் ஒரே டைப் ஆஃப் ஃபிளாட்ல வசிக்கிறாங்க. H-க்கு மேலே D வரணும். அவன் கூட சேர்ந்து A-யும் வந்துருவான். அவன் கூட சேர்ந்து ஏஏ எனக்கு வந்துடுவான். கரெக்டா? அப்போ ரைட்டா நமக்கு இப்போ ஏ வந்து ஜிக்கு கீழே தான் இருக்கணும். ரைட்டா? ஏ வந்து ஜிக்கு கீழே தான் வந்திருக்கணும். ரைட்டா?
ரைட். ஜி எங்கே இருக்கான்னு தெரியாது. ஸோ கண்டிப்பாக மினிமம் ரைட்டா, மினிமம் நம்ம எடுத்தால் கூட 4ஆம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, அதுக்கு கீழே எங்கோ ஒரு இடத்துல எனக்கு வரணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வேற, C lives at north west of the E, D lives above the H. ஓகே, D வந்து above the H, சேம் டைப் ஆஃப் த ஃபிளாட், ஒரே டைப் ஆஃப் த ஃபிளாட்டில் எனக்கு வசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. A lives below the G in same flat as the E, E வசிக்கிற அதே டைப் ஆஃப் ஃபிளாட். ரைட்டா. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, எனக்கு E வசிக்கிற அதே டைப் ஆஃப் ஃபிளாட். அப்போ A வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த 3ல் ஏதோ ஒன்று, ஆனால் ஜிக்கு கீழே இருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கே வரணும், இல்லை இங்கே வந்திருக்கணும், ரெண்டே பாசிபிள் தான். ரைட்டா. அப்போ ஒரு வேளை A இங்கே வந்திருக்கலாம், ஒரு வேளை இங்கே C வந்து E இங்கே வந்திருந்தா, இங்கே ஒரு வேளை எனக்கு A வந்திருக்கலாம். கரெக்டா. இட்ஸ் அ பாசிபிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டாவது பாசிபிளில் A இந்த பக்கம் வந்தனால F ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுவான். பட் இதில் 2 இடம் காலியாக தான் இருக்குது, எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ரைட்டா. இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரைட்டா. இப்போ இதில் இந்த ஏக்கு மேலே தான் G கண்டிப்பாக இருக்கணும். ஆல்ரெடி B எங்கே இருக்கான், அவன் கூட Gயை நம்ம சேர்த்துக்கலாம் இதில். பட் இங்கே எனக்கு கன்ஃபார்ம் தெரியாது, ஏன்னா G ஒரு வேளை இங்கே கூட எனக்கு வந்திருக்கலாம். இப்போ D அண்டு H, D அண்டு H, ஒரு வேளை D அண்டு H இங்கே வந்திருக்கலாம், இல்லை D அண்டு H இங்கே வந்திருக்கலாம். மேபி இஸ் பாசிபிள். ரைட்டா. D அண்டு H இங்கே கூட வந்திருக்கலாம், இல்லை D அண்டு H இங்கே கூட எனக்கு வந்திருக்கலாம். ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் அடுத்தது என்னது, நமக்கு பேலன்ஸ் இருக்குது B அண்டு G ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபில் ஆகிடுவாங்க. ரைட்டா. இப்போ இதில் G இங்கே B அண்டு G வந்தாங்கன்னா D அண்டு H இதில் தான் எனக்கு ரெண்டும் ஒரே டைப் ஆஃப் ஃப்ளாட் வேறு. ரைட்டா. இதில் கண்டிப்பாக G அண்டு B வந்துட்டாங்கன்னா D அண்டு H இங்கே தான் கொடுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக F இங்கே வந்துடுவான். இப்போ ஜியும் பியும் எங்கே இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரில. கரெக்டா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு வேற, A lives above that and A lives below the G. A வந்து below the G, same flat as the E. E வசிக்கிற அதே டைப் ஆஃப் த ஃபிளாட். C lives 2 floors above the F. B and D டிஃபரண்ட் ஃபிளாட். பியும் டியும் டிஃபரண்ட் ஃபிளாட். கரெக்டா. பியும் டியும் டிஃபரண்ட் ஃபிளாட்ல எனக்கு இருக்கணும். ஸோ டி இங்கே இருக்கிறதுனால பியை இங்கே கொடுத்துடலாம். அப்போ ஜி வந்து இங்கே வந்துடுவாங்க. கரெக்டா. ஸோ டியும் பியும் டிஃப்ரெண்ட் ஃப்ளாட், பியும் டியும் டிஃப்ரெண்ட் ஃப்ளாட்டில் எனக்கு வசிக்கிறாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரைட்டா. இப்போ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஃப்ளாட். இங்கே நமக்கு வந்தோம் அப்படின்னா பியும் டியும் வரணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், எனக்கு டியோட சவுத்தில் எனக்கு ஹச் வந்திருக்கணும். ஒருவேளை டியை இங்கே கொடுத்து ஹைச் இங்கே கொடுத்தா பிரச்சனை இல்லை, டியும் பியும் வேறு வேறு ஃப்ளாட்டில் இருக்காங்க. ஒருவேளை இங்கே ஹச் வந்து இங்கே டி வந்து ஹச் வந்தாலும் டி வந்து ஹச் வந்தாலும் டிஃப்ரெண்ட் ஃப்ளாட் தான், பிரச்சனை இல்லை. ஸோ டி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளாட்டில் தான் எனக்கு இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் இ அண்டு எஃப் டு நாட் இன் த சேம் ஃப்ளோர், ஒரே ஃப்ளோரில் கிடையாது நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் இங்கே ஆன்சர் தப்பாக நிற்குதே, ஆல்மோஸ்ட் டன், ஆனால் வந்து நிற்குதே. வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட் விட்டுருக்கமா? 2 floors between B and F. C lives northwest of the E. D lives above the H, same type of the flat. A lives below the G in the same type of flat as the E. C lives 2 floors above the F. B and D different flat. E and F and E do not in the same flat. F and E same ஃப்ளோரில் இருக்க மாட்டாங்க. ஆனால் இது கரெக்டு ஆன்சர் வந்துச்சு, பட் இதுவும் இடிக்குதேப்பா. ஸோ ஒரு வேளை டி இங்கே ஹச்சு கொடுத்தா இங்கே ஜியை கொடுத்துட்டு இங்கே நம்ம பியை கொடுக்கலாம். கரெக்டு தானே? கரெக்டாக தான் வருது. சரி, இல்லை எனக்கு டி அண்டு ஹச்சை இங்கே கொடுக்குறேன்னு வைங்க. ஸோ டி எங்கே கொடுத்து ஹைச் எங்கே கொடுத்துட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்காக பியை கொடுத்தாலும் இங்கே ஜிக்கு கீழே ஏ, ரெண்டுமே கரெக்டாக வருது. அப்போ ரெண்டுமே வரக்கூடாதே, 2 பாசிபிள் வரக்கூடாதே. கொஸ்டின் கரெக்டாக வந்திருக்க ஆன்சரு, ஆன்சர் கரெக்டாக வந்திருக்குதா? ஏஜிஇ சேம் ஃப்ளாட் இல்லையேப்பா. ஏ லிவ்ஸ் பிலோ த ஜி இன் த சேம் ஃப்ளாட் ஆஃப் த இ. எனக்கு ஜியை பற்றி அவங்க சொல்லலை, ஜி வந்து அந்த டைப் ஃப்ளாட்டில் இருக்குன்னு சொல்லலை. அவங்க வந்து ஏயை பற்றி தான் பேசுகிறாங்க. ஏ லிவ்ஸ் பிலோ த ஜி, ஏ வந்து பிலோ த ஜியாக இருக்கணும் இந்த சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட் ஆஃப் இ. அப்போ ஏ அண்ட் இ தான் ஒரே டைப் ஆஃப் ஃப்ளாட்டில் இருக்கணுன்றது தான் அந்த பாயிண்ட்டுக்கு அர்த்தம். ஆனால் இங்கே தான் இடிக்குது. ஒருவேளை ஏ அண்டு ஜி ஒரே டைப் ஆஃப் ஃப்ளாட்டில் தான் வருது அப்படின்னு நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா, அப்படி ஒரு வேளை ரைட்டா இவங்க 2 பேரும் ஒரே டைப் ஆஃப் ஃப்ளாட், இது கூட ஈயும் வர்றான் அப்படின்னா அப்போ இதுதான் கரெக்டாக வரும், இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ரைட்டா. ஆனால் கொஸ்டினில் வந்து அப்படி அவங்க பேசலை. இந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம் வந்து அப்படி வராது. இந்த சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட் போத் ஆர் இல்லை ஏ அண்ட் ஜி சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட் அப்படின்றத வந்து அவங்க சொல்லலை. அந்த இடத்துல பாயிண்டில் வந்து ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட அந்த அர்த்தம் ரைட்டா, அதுக்கான அர்த்தம் அந்த இடத்துல அப்படி வரலை. பட் அப்படி வருது அப்படின்னா மேபி அவங்க அதை தான் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா
இதுதான் கரெக்ட், இந்த பாசிபிள் தான் கரெக்ட், இல்லைன்னா கொஸ்டினில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா அந்த பாயிண்ட்டை வந்து அப்படி சொல்லக்கூடாது. மெமரி பேஸ் கொஸ்டின் பேப்பர் தானே, அந்த கொஸ்டினில் இருக்கிறத ஞாபகம் வச்சுட்டு வந்து எடுக்கிறது தானே, அப்படிங்கிறதுனால மேபி அவங்க மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மெமரி பேஸில் வந்துட்டு. ரைட்டா? ஸோ எனக்கு வந்துட்டு A lives below the G, both of them அப்படின்ற மாதிரி வந்திருக்கணும். below the G in the same type as flat as the E. A வந்து E வசிக்கிற அதே டைப் ஆஃப் ஃப்ளாட் அப்படின்னு தான் அவங்க சொல்ல வராங்களே தவிர அது கூட G வந்து சேரலை. எனக்கு வந்து A வந்து பிலோ த G-ஆ இருக்குது, இந்த A அண்ட் E ஒரே டைப் ஆஃப் ஃப்ளாட்டில் இருக்குது அப்படின்ற கணக்கு தான் வந்திருக்கு. சரி, செக் பண்ணி பார்ப்போம் எதுக்கும். ஆட் ஒன் அவுட் எதுன்னு கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ D வந்து எனக்கு இந்த ஆன்சர் படி பார்ப்போம். இந்த ஆன்சர் படி பார்ப்போம். எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளாட் நம்பர் 1 4th ஃப்ளோரில் எனக்கு இருக்காங்க. ரைட்டா? B வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் ஃப்ளோர் 4th ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளாட்டு 4th ஃப்ளோரில் எனக்கு இருக்காங்க. அடுத்தது G வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செகண்டு தேர்டு கரெக்டா? G வந்து இல்லையே, சாரி, செகண்டு தேர்டு, G வந்து செகண்டு ஃப்ளாட்டில் தேர்டு. அடுத்தது நெக்ஸ்ட் யார் இருக்கா? H இருக்காங்க. Hன்னு பார்க்கும்போது செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளாட்டு, ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டு செகண்டு ஃப்ளோரு. அடுத்தது இவன் வந்து நமக்கு E கொடுத்துருக்காங்க. E வந்து நமக்கு செகண்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளாட்டு. இப்போ ஃப்ளோரு படி பார்க்கும்போது 2 ஆர்டர் இருக்குது. சரி, ஃப்ளாட்டு படி பார்க்கும்போது இது வந்து நமக்கு ஃப்ளாட்டு கரெக்டா? இதுதான் ஃப்ளோர்னு பார்க்கும்போது இவன்லாம் ஈவன் நம்பர், இது மட்டும் ஆட் நம்பரில் இருக்குது. அதனால இதை நம்ம டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். இந்த வித்தியாசமாக இருக்கிறது யார் அப்படின்னா G வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம், ஏன்னா ஃப்ளாட் வச்சு பார்க்கும்போது. சரியா? நெக்ஸ்ட், who among the following the person lives exactly to east of the sea? Exactly to the east of the sea. C ஓட ஈஸ்ட்டில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் G is the person அப்படின்னு சொல்லணும். ரைட்டா? அப்போ G is the person ஈஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்தது ஃப்ளோர் 2ல் யார் வசிக்கிறா? ரைட்டா? ஃப்ளாட் 1 ஆஃப் ஃப்ளோர் 2, ஃப்ளாட் 1 ஃப்ளோர் 2, ஃப்ளாட் 1 அண்ட் ஃப்ளோர் 2. ஃப்ளோர் 2ல் எனக்கு H இருக்காங்க, சொல்லலாமா? H is the person, ரைட்? H is the person எனக்கு இருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது which of the following the statement is, கொஸ்டினை வேணால் ஸ்கிப் பண்ணிடலாம். கரெக்டாக? கொஸ்டின் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நபர்கள், அன்சர்டைன் பர்சன், எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு எனக்கு சொல்லலை. நம்பர் ஆஃப் பர்சன், ஒரு ஹரிசாண்டல் ரோல் இருக்காங்க, ஃபேஸிங் டுவோர்ட்ஸ் த நார்த், ஒரு வடக்கு திசையை பார்த்து ஒரு நேராக எனக்கு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ரைட்? ஓகேவா? ஆமாம், அந்த பாயிண்ட்டுக்கு வந்து அர்த்தம் வந்து கரெக்டாக கொடுக்கலப்பா, அந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அவங்க. சரியா? ஸோ நார்த் ஃபேஸிங்கில் 4 person sit between F and K, as many person between F and R, as many person R and H. நல்லா பாருங்க, எனக்கு V and R, R and H. அப்போ R வந்து மிடில் பர்சன், Vக்கும் Hக்கும் நடுவில். P is adjacent to F. L sits second to the right of the P. Only 3 person between K and V. 7 person sit between L and R. P sits second from left end அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ லெஃப்ட் எண்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. H sit at the end of the position. H sit at the end of the position அப்படின்றது சொல்லிட்டாங்க. அப்போ கடைசி 2 தான் வந்து நமக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. நான் ஸ்கூல் காலேஜ் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் வந்து படிக்கலை. ஆஃப்டர் காலேஜ் ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கன்சல்டன்சியில் ஜாவா கோர்ஸ் பண்ணேன். தாராளமாக அதை நம்ம பண்ணலாம்ப்பா. அந்த இன்ஸ்டியூஷன் சர்டிஃபிகேட் வந்து தாராளமாக போதுமானது. அப்துல், தாராளமாக அந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் படிச்சிருக்கீங்கல்ல, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கேன், இது மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது காட்டிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகேவா? ரைட். கண்டிப்பாக நீங்கள் டிகிரியில் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருப்பீங்களேப்பா. எனி ஒன் சப்ஜெக்ட் உங்களுக்கு கோர்ஸாக இருக்கணும் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் படித்த அந்த 4 வருஷம் இன்ஜினியரிங் கோர்ஸ்லையோ இல்லை நீங்கள் இப்போ 3 வருஷம் படித்த ஆர்ட்ஸ்லையோ எங்கோ ஒரு இடத்துல ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருந்தா கூட போதும். இப்போ நீங்கள் ஜாவா படிச்சிருக்கீங்க, அது தாராளமாக அது போதுமானது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட்? ஸோ எனக்கு Pலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஃபஸ்ட்டு P வந்து செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட். அப்போ Pலேருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட்டா? P is adjacent to F. P வந்து Fக்கு பக்கத்தில் இருக்கணும். அப்போ F எங்கே இருக்கான் தெரில. ரைட்டா? 4 person sit between F and K. அப்போ 2 பாசிபிள் வரும். F வந்து 2 இடத்துல வருவான், ரைட் அண்ட் லெஃப்ட். அதுலேருந்து K வந்து நம்ம டிரைவ் பண்ணணும். ரைட்டா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நமக்கு K and V. ஒன்லி 3 person between K and V. Kக்கும் Vக்கு நடுவில் 3 பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஸோ கேலேருந்து வி கொண்டு வந்துடலாம். அப்போ வியை கொண்டு வந்தாச்சு அப்படின்னா வி அண்டு ஆருக்கு நடுவில் எத்தனை பேர்னா அதே ஆர் அண்டு ஹச்சுக்கு நடுவில் ரைட்டா. எல் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் த பி, எல் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் த பி அப்படின்றத கொடுத்துடலாம். சால்வ் பண்ணிடலாம். ஆன்சர் டன். சூப்பர்ப்பா. மொத்தமாக எனக்கு 2 பேர் இருக்காங்க, 2 வருஷம் இருக்குது ரைட்டா. எத்தனை பேர்ப்பா டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் வருது? டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் முதல்ல இந்த பி சிட் செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் எண்டு. ஸோ லெஃப்ட் எண்டிலிருந்து 1 2வது ஆளாக பி உட்காந்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க நமக்கு? எஃப் எங்கப்பா அவர் பி இஸ் அட்ஜசன்ட் டு எஃப் கரெக்டா. பி இஸ் இந்த லைன் முடிச்சிருக்கோம். அடுத்தது இந்த பி இஸ் அட்ஜசன்ட் டு எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. பியும் எஃப்பும் பக்கத்தில் இருக்காங்க. அப்போ பி பக்கத்தில் எஃப் இந்த இடத்துல வந்திருக்கலாம், இல்லை பி இங்கே இருக்காரு, எஃப் இங்கே வந்திருக்கலாம். ஸோ பியும் எஃப்பும் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்றத சொல்லிடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன சொல்கிறாங்க நமக்கு? 4 person sit between F and K. 4 person between F and K. Fலேருந்து 1 2 3 4. ஸோ K வந்து இங்கே வந்திருக்கணும் ரைட்டா. Fலேருந்து 1 2 3 4. K வந்து இங்கே வந்திருக்கணும் கரெக்டா. F and Kக்கு நடுவில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க ரைட்டா. 4 person between F and K. as many person between அது இருக்கட்டும். F and K வந்துட்டாங்களா. அடுத்து only 3 person. only 3 person between K and V. 3 person between K and V னா Kலேருந்து V இந்த பக்கம் கூட வந்திருக்கலாம், இல்லை Kலேருந்து V அந்த பக்கமும் எனக்கு போயிருக்கலாம், சொல்ல முடியாது ரைட்டா. K and V வந்து எனக்கு பிளேஸ் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 3 person between K and V. K and V. 7 person between L and R. 7 person between L and R. Okay. 4 person sit between F and K. As many person between V and R. As many person R and H. L sit second to the right of the P. So இதை கொடுத்துடலாம். Second to the right of the P. யாரு? L வந்து P ஓட வலது பக்கத்தில் 2வது ஆளா L வந்துடுவார். Pலேருந்து 2வது ஆளா L வந்துடுவார் கரெக்டா. இப்போ நம்ம 7 person between L and R கொடுத்துடலாமா? Lக்கும் Rக்கு நடுவில் 7 பேர். 1 2 3 4 5 6 7. ஸோ L and Rக்கு நடுவில் 7 பேர் இருக்காங்க. Lலேருந்து 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த இடத்துல R வந்துடுவாங்க கரெக்டா. Lக்கும் Rக்கு நடுவில் 7 person இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் கரெக்டா. 7 person between L and R. இப்போ நமக்கு இந்த R வந்து மிடில் பர்சன் அப்படின்னு நம்ம பேசணும். இந்த R வந்து பார்த்தீங்கன்னா மிடில் பர்சன் யாருக்கு? எனக்கு அதாவது V and Hக்கு நடுவில். ஒரு பக்கம் V இருக்கணும், ஒரு பக்கம் H இருக்கணும். 3 person between எனக்கு 3 person. நல்லா பாருங்க, இப்போ Kலேருந்து R வந்து 3 person இருக்காங்க கேட்டா. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, எனக்கு 3 person between அப்படி தான் நம்ம பார்த்தோம். only 3 person sit between K and V. இப்போ Kலேருந்து R 3 person. 1 2 3 இந்த பக்கம் L உட்காந்துருக்கீங்க. அப்போ இந்த பாசிபிள் வரப்போகிறது இல்லை. ஸோ இங்கேருந்து 1 2 3 ஒரு வேளை V இங்கே வந்திருந்தால், Vக்கும் Rக்கு நடுவில் ஒரு ஆள் இருந்தால் எனக்கு இந்த பக்கம் 1 2 அதே ஒரு பர்சன் விட்டுட்டு H வந்திருப்பாங்க. H ஒன் ஆஃப் த எண்டாக எனக்கு இருந்திருக்கும் கேட்டா. H ஒன் ஆஃப் த எண்டு. இல்லை Kலேருந்து 1 2 3 இந்த பக்கம் P இருக்கிறதுனால வர வாய்ப்பே இல்லை. ஸோ Kலேருந்து அந்த பக்கம் தான் எனக்கு போயிருக்கணும் கரெக்டா. ஸோ எனக்கு வந்தாச்சு. H sit at the end of the person. H வந்து end of the person. இப்போ எல்லாருமே வந்துட்டாங்களா? அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 மொத்தம் 14 பேர் வச்சு வரக்கூடிய ஒரு லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாப்பா. 14 person வச்சு வரக்கூடிய கொஸ்டின். Who among the following the person extreme right end வலது முனையில் யார் இருக்கா? H is the person. ஏன்னா H தான் ஒரு எண்டில் இருக்கான்னு அவனே சொல்லிட்டானே. அப்போ H is the person சொல்லிடலாமா? H தான் ரைட் எண்டில் எனக்கு இருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். What is the position of R with respect to the V? R ஓட பொசிஷன் with respect to V second to the right. வலது பக்கம் 2வது நம்பர் second to the right சொல்லலாமா? second to the right அப்படின்றத சொல்லலாம் ரைட். ஸோ கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து இன்இக்வாலிட்டி. இன்னைக்கு நல்லா பாருங்க, 3 மார்க் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அன்னோன் சீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு இவ்வளோ பெருசாக வரைஞ்சதே 3 மார்க் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரைட். அடுத்த கொஸ்டின். ஓகே, ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேடு 1க்கு பேட்ஜ் ஆப்பில் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. ஆக்சுவலாக ஆர்ஆர்பி கிரேடு 1 அல்லது கிரேடு 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் ஜிஎஸ் பார்ட்
இதை வந்து நம்ம கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம் சரியா, அது நம்ம கோர்ஸ் எடுக்கிறோம். நீங்கள் ஏஎல்பி அல்லது என்டிபிசி எனி ஒன் கிளாஸ் ஏதோ ஒரு கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே அது கவரப் ஆகிடும். கிரேட் 1க்கும் சரி கிரேட் 3க்கும் தான். டெக்னீஷியன் அந்த என்ன சொல்ல டெக்னிக்கல் பேப்பர் இருக்குல்ல அது வந்து நம்ம கவர் பண்ணுறதில்ல சரியா. டெக்னிக்கல் பேப்பர் வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் இருக்குல்ல அது வந்து நீங்கள் தான் படிக்கணும், அது நம்ம கவர் பண்ணுறதில்ல. கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் இருக்குது சரிங்களா. ரைட் ஓகே. நெய்தர் ஓகே என்னது எஃப் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வியான்னு கேட்குறாங்க. சரி எஃப் வந்து எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஓகே. வி எங்கேருந்து வரணும், வியிலிருந்து ஒன்று என்னோ இல்லை வியிலேருந்து ஆர் வந்துட்டு திரும்ப அடுத்தது ஆர்லேருந்து வேற வெளியே போக வாய்ப்பே இல்லை. ஸோ வியிலிருந்து என் வந்துட்டோம் அப்படின்னா என்லேருந்து ரைட்டா, அப்போ வியிலிருந்து என் வந்துட்டு என்லேருந்து கியூ வந்துட்டு கியூலேருந்து எஃப்க்கு வரணும். பட் இங்கேயே எனக்கு சிம்பிள் திரும்பிடுச்சு, அப்போ அது கம்பேரே பண்ண முடியாது அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். அடுத்து Z அண்டு எல் ரைட்டா, Z அண்டு எல்லோட கம்பேரிசன் எங்கே இருக்குது, Z வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கரெக்ட். எல் எங்கே இருக்கா, நமக்கு இங்கே இருக்கான். ஸோ இங்கே எல்லிருந்து நம்ம என்ன பண்ணணும், எல்லிருந்து கியூக்கு போகணும். ஓகே ஃபஸ்ட்டு. அடுத்து கியூலேருந்து நம்ம எங்கே போயிருக்கணும், கியூலேருந்து என்னிலிருந்து இல்லையே டேரெக்டாக எஃப் வழியாக போயிடலாம் ஏன்னா கியூ போக வேண்டாம். இங்கேருந்து எஃப்க்கு வந்துட்டு டேரெக்டாக எஃப்லேருந்து ஜட்டுக்கு போயிடலாம். இதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருக்கும்போது செகண்ட் ப்ரியாரிட்டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்ல முடியாது. அப்போ எனக்கு ரெண்டுமே தப்பு, நெய்தர். ரைட் நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். இது சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம், எஸ் வந்து லெஸ் தென் பி, பி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ். அப்போ எனக்கு பி அண்டு எஸ்ஸோட கம்பேரிசன், பி அண்டு எஸ்ஸோட கம்பேரிசன். பி அண்டு எஸ்ஸோட கம்பேரிசன். எஸ் எய்தர். ஸோ எஸ் அண்டு பி கம்பேரிசன் சிம்பிள் திரும்பி இருக்குது. அப்போது எஸ் இஸ் லெஸ் தென் பி, எஸ் இஸ் கிரேட்டர் தென் பி, எஸ் இஸ் ஈக்குவல் டு பி. இப்படி மூணு விதமான கம்பேரிசனும் என்னுடைய கன்க்ளூஷனில் இருந்தால் அதை நான் எய்தர் அப்படின்னு நான் சொல்லலாம் கரெக்டா. ஸோ எஸ் வந்து சின்னவன் எஸ் இருக்கான் ரைட்டா, இது ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனில் எனக்கு இருக்குது கரெக்டா. செகண்ட்ல என்ன இருக்குது, பி லெஸ் தென் அப்படின்னா எஸ் வந்து கிரேட்டர் தென். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாவது எனக்கு இருக்காங்க. அப்போது இவங்க ரெண்டு பேரையும் நான் எய்தர் அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகேவா, எய்தர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்தது டைரெக்டாக கொடுத்துருக்காங்க ஓ அண்டு பி, ஜி அண்டு ஏ கம்பேரிசன். ஃபஸ்ட்டு ஓ அண்டு பியோட கம்பேரிசன், ஓ அண்டு பியோட கம்பேரிசன். ஃபர்ஸ்ட் ஒன் எஸ் ஓ அண்டு பியோட கம்பேரிசன் ஃப்ளோவில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்துட்டான். ஓ பக்கமாக வாய் திறந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்துடுச்சு. ஜி அண்டு ஏவோட கம்பேரிசன். ஸோ ஜி அண்டு ஏவோட கம்பேரிசனில் ஃப்ளோ மிஸ்மேட்ச் ஆகுது, அதை கம்பேர் பண்ண முடியாது சொல்லிடலாமா. ஃபஸ்ட்டு மட்டும் கரெக்ட். செகண்ட் அடுத்த கொஸ்டின் எல் கிரேட்டர் தென் டி, எல் கிரேட்டர் தென் டி, எஸ் லெஸ் தென் டி, S less than T, S less than T. Yes, super, 2 only. எல் அண்ட் டி கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா எல் அண்ட் டிக்கு நடுவில் எனக்கு ஃப்ளோ வந்து எனக்கு மிஸ்மேட்சாக இருக்குது, ஃப்ளோ வந்து கரெக்டாக இல்லை. அப்போ அடுத்தது எஸ் அண்ட் டி, எஸ் அண்ட் டி கம்பேரிசனில் எல்லாரும் டி பக்கமாக வாய் திறந்திருக்காங்க, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்துட்டான். ஸோ சொல்லலாம் ரைட். அடுத்தது 8 பர்சன், அந்த பர்சனோட நேம்லாம் கொடுத்துட்டு ஹரிசாண்டல் ரோ ஃபேஸிங் டுவோர்ட்ஸ் த நார்த். ஓகே, ஒரு லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, ஒரு லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு 8 பேர் வரிசையாக உட்காந்துருக்காங்க. ஓகேவா, 8 பேர் வரிசையாக உட்காந்துருக்காங்க. கே சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த எல். ஒன்லி 2 persons sit between P and M. Only 1 person between O and Q. N and R immediate next to each other. O sit third to the right of the L. Already
K வந்து second to the left of the L, O வந்து third to the right of the L. ஸோ இது ஓரளவுக்கு டெரைவ் பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட்டை கொடுக்குது ரைட்டா. ஸோ எனக்கு L இந்த இடத்துல இருக்கான்னு வச்சுக்கலாம் ரைட்டா. K வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த L, ஃபஸ்ட்டு செகண்டு K இங்கே உட்காந்துருக்கான். அடுத்து இங்கே O வந்து தேர்டு டு த ரைட் ஆஃப் த L, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு O இங்கே உட்காந்துருங்க. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் 1 2 3 4 5 6, மொத்தம் 6 பேர் வந்துட்டாங்க. இன்னும் 2 பேர் வரணும். அது ஓவோட ரைட்டில் இருக்கலாம், இல்லை கேவோட லெஃப்டாக இருக்கலாம். கரெக்டாக. இப்போ ஒன்லி 2 person பிட்வீன் P அண்டு M, ஒன்லி 1 person பிட்வீன் O அண்டு Q. ஸோ ஓலேருந்து Q இந்த பக்கமும் வரலாம், இல்லை இந்த பக்கமும் கூட வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. 1 person பிட்வீன் O அண்டு Q. N அண்டு R இம்மீடியட், அதாவது நெக்ஸ்ட் டு ஈச் அதர், பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. Are neither right of M nor adjacent to K. M வந்து சரி, R வந்து M ஓட ரைட்டில் இருக்க மாட்டாங்க, M ஓட லெஃப்டில் வேணால் எனக்கு இருக்கலாம். அதே மாதிரி K பக்கத்துலையும் வர மாட்டாங்க R வந்து. ஓகேவா. அட்லீஸ்ட் 1 person பிட்வீன் Q அண்டு P. Qக்கும் Pக்கு நடுவில் குறைஞ்சது ஒரு ஆளாவது எனக்கு வந்திருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட். ஸோ என்ன பண்ணலாம், ரொம்பலாம் யோசிக்க வேணாம். 2 பாசிபிள் ரைட்டா. டக்குன்னு 2 பாசிபிள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். 1 K, 2 மூணாவது ஆள் L, அடுத்து 1 2 இங்கே O. 1 person பிட்வீன் O அண்டு Q. கரெக்டா. ஒன்லி 1 person O அண்டு Q. இல்லை ஓலேருந்து Q வந்து இங்கே வந்திருக்கலாம். கரெக்டா. இப்போ இதில் வந்து 8 பேர் கம்ப்ளீட் ஆகிட்டாங்க, இதில் இன்னும் 8 பேர் கம்ப்ளீட் ஆகலை. கரெக்டா. O அண்டு Q. அடுத்தது ஒன்லி 2 person பிட்வீன் P அண்டு N. இப்போ 2 person பிட்வீன் அப்படின்னா ஒருவேளை 2 பேர் இந்த பக்கம் வந்தாங்க அப்படின்னா 2 person பிட்வீன் P அண்டு M வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகேவா. P அண்டு M கொடுத்துக்கலாம். இல்லை 2 பேருமே இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னா 2 person பிட்வீன் P அண்டு M வந்து நம்ம கொடுக்கலாம். இல்லை டேரெக்டாக P அண்டு M இங்கே கூட நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா. P அண்டு M இங்கே நம்ம எடுத்துக்கலாம். சரியா. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நமக்கு இந்த R வந்து நெய்தர் ரைட் ஆஃப் த M, எம்முக்கு ரைட்டில் கிடையாது R வந்து. அப்போ லெஃப்ட் ஆஃப் த M தான் எனக்கு வந்திருக்கணும். ரைட்டா. லெஃப்ட் ஆஃப் த M தான் எனக்கு வந்திருக்கணும். அதே மாதிரி K பக்கத்துலையும் வரமாட்டாங்க, Kக்கு பக்கத்துலையும் எனக்கு வரமாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. சரி ரைட் ஓகே. இப்போ 2 person பிட்வீன், இப்போ 8 பேர் கம்ப்ளீட் ஆகிட்டாங்க. அப்போ எனக்கு 2 person பிட்வீன் P அண்டு M. ரைட்டா. ஸோ அண்ட் எம்மோட லெஃப்ட்டில் எனக்கு R வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். இங்கே கண்டிப்பாக கிடையாது, இந்த இடத்துல கொடுத்தா. ரைட்டா. இல்லை எனக்கு ஒரு வேலை இங்கேருந்து கொடுத்தா 1 2 இந்த இடத்துல வந்துட்டாலும் இந்த பக்கம் K பக்கத்தில் வராது, இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். ரைட்டா. ஸோ போத் ஆஃப் த பாசிபிள் இருக்குது வரும்போது. சரியா. அப்போ தாராளமாக நம்ம கொடுக்கலாம். அட்லீஸ்ட் 1 person பிட்வீன் Q அண்டு P. Qக்கும் Pக்கு நடுவில் குறைஞ்சது ஒரு ஆளாவது எனக்கு வந்திருக்கணும். ரைட்டா. கண்டிப்பாக P இங்கே 1 2 M இங்கே வந்திருக்கலாம் இந்த பக்கம். அப்போ இம்மீடியட் நெய்பர் டு ஈச் அதர் பார்த்தோமே, பாது யார், N அண்ட் R நெக்ஸ்ட் டு ஈச் அதர். Nனும் Rரும் பக்கத்தில் உட்காந்துருக்கணும். ரைட்டா. இப்போது இந்த 8 பேரில் N அண்ட் R இமீடியட் நெக்ஸ்ட் டு ஈச் அதர். Nனும் R இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா 2 person பிட்வீன் M அண்ட் P கொடுக்க வாய்ப்பே இல்லை. அப்போ இது அவுட்டு. கரெக்டா. இப்போ நல்லா கொஞ்சம் பாருங்கள், இதில் 2 பேர் பக்கத்தில் இல்லை. அப்போ நமக்கு நெக்ஸ்ட் டு ஈச் அதர் N அண்டு R வந்து எனக்கு பக்கத்தில், அது ஒன்று இந்த சைடாக இருக்கலாம், இல்லை N அண்ட் R இங்கே இருக்கலாம். பட் R வந்து நமக்கு என்னது, நமக்கு ரைட் ஆஃப் த என்னாக தான் எனக்கு இருக்கணும். ரைட்டா. R வந்து நெய்தர் ரைட் ஆஃப் த M, அப்போ லெஃப்ட் ஆஃப் த எம்மாக தான் எனக்கு இருந்திருக்கணும். எப்படி பார்த்தாலும் இதில் ஏதோ ஒன்று தான் நமக்கு M. அப்போ இந்த பக்கம் தான் கண்டிப்பாக எனக்கு வந்திருக்கணும். K பக்கத்தில் கிடையாது. அப்போ R இங்கே நாம் கொடுத்துடலாம். கரெக்டாக. R இந்த இடத்துல கொடுத்துட்டோம் அப்படின்னா N இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு பர்சனாவது Q அண்டு P. அப்போ P இங்கே கொடுத்துட்டு M இங்கே கொடுத்துடலாம். 2 person பிட்வீன் P அண்டு கொடுத்துடலாம். கரெக்டாப்பா. அட்லீஸ்ட் கடைசி அட்லீஸ்ட் 1 person பிட்வீன் Q அண்டு P. Qக்கும் Pக்கு நடுவில் ஒரு ஆள் இருக்காங்க. கரெக்டாக வந்துருச்சு ஆன்சர். இட்ஸ் அ ஃபைனல் ஆன்சர். ரைட். கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறீங்களா, இல்லை அடுத்து போயிடலாமா? மாற்றி போட்டேன் ஒரு லைன். ஆமாம், மிஸ் பண்ணிட்டீங்களா, கேர்லெஸ் மிஸ்டேக்கு. நீங்கள் ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இங்கே லைவில் சால்வ் பண்ணும்போது பிரச்சனையே இருக்காது, டென்ஷனே ஆக மாட்டீங்க. ரைட்டா. ஆனால் ரியல் எக்ஸாமில் இருக்கிற நேரமே 20 minutes தான். அவசரமாக சால்வ் பண்ணுவோம், கொஞ்சம் பொறுமையாக சால்வ் பண்ணணும். ரைட்டா. ரொம்ப வந்து கவனமாக ஒவ்வொரு லைனையும் நம்ம சால்வ் பண்ணணும். சரியா. ரைட். அடுத்த கொஸ்டின் வந்து இந்த 5 வார்த்தைகள் வச்சு வரக்கூடிய இட்ஸ் மீனிங்ஃபுல் ஆர் மீனிங்லெஸ் எப்படி வேணால் எனக்கு இருக்கட்டும், அந்த வார்த்தைகளை வச்சு அவங்க கேட்குற
கொஸ்டினை நம்ம டெரைவ் பண்ணணும் ரைட்டா. என்ன கொடுக்குறாங்க நமக்கு, அகர வரிசைப்படி வலதுபுறத்தில் இருந்து 4வது வார்த்தையின் 3வது எழுத்துக்கு அடுத்த 3வது எழுத்து எது? which of that come in the 3 place next letter of the okay, which letter comes 3 place next letter of the one which is third letter of the fourth word from the right n in English alphabetical order, right? அதாவது ரைட்ல இருந்து 1 2 3 4வது வார்த்தை அதோட தேர்ட் லெட்டர் நமக்கு ARS, இதோட தேர்ட் லெட்டர் S. இதுல இருந்து இட்ஸ் வரக்கூடிய தேர்ட் பிளேஸ் நெக்ஸ்ட் லெட்டர் எதுப்பா? இப்போ எஸ்ல இருந்து TUV and W, ரைட்டா. இதுல இருந்து வரக்கூடிய ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வரக்கூடிய 3வது எழுத்து எது அப்படின்னு கேட்குறாங்க ரைட்டா, தேர்டு பிளேஸில் ரைட்டா. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு பிளேஸில் எனக்கு V அப்படின்ற எழுத்து இருக்கு சொல்லலாமா? கொஸ்டின் என்ன புரியுதா? ரைட் எண்டிலிருந்து வரக்கூடிய ஃபோர்த் வேர்டுடைய தேர்டு லெட்டர், 4வது வார்த்தையோட 3வது எழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்தோட ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் பார்க்கும்போது தேர்டு பிளேஸில் வரக்கூடிய லெட்டர் எதாக இருக்கும் அப்படின்றதான் கேட்குறாங்க. சரிங்களா? ரைட், ஓகே. அல்ஃபபெட்ஸ், எஸ், மெயின்ஸ் லெவல் ரீசனிங் எடுத்துகிட்டு வர்றேன்ப்பா. இப்போ நம்ம பிலிம்ஸுக்கு டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். மெயின்ஸ் லெவல் ரீசனிங் கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வரேன். சரியா? அடுத்த கொஸ்டின், அனைத்து சொற்களும் ஆங்கில அகராதி வரிசையில், அதாவது டிக்ஷனரி ஆர்டர், இடமிருந்து வலமாக அடுக்கப்பட்டால் வலதுபுறத்திலிருந்து 3வது இடத்தில் வரும் சொல் எது? Of all the words are arranging English dictionary order from left to right, then which of that comes third from the right end? Third from the right நாலும் third from the left நாலும் ஒன்று தான். அப்போ தேர்ட் வேர்டு எது அப்படின்றத கேட்குறாங்க ரைட்டா. ஃபர்ஸ்ட் வந்து E, செகண்ட் சாரி AEG, அப்போ தேர்டு வந்து GPM சொல்லலாமா? GPM கரெக்டா? ஏன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி நம்ம, அதாவது டிக்ஷனரி ஆர்டர் படி நம்ம பண்ணோம்னா இவன் தான் ஃபர்ஸ்ட் வேர்டாக எனக்கு வருவான், இவன் செகண்ட் வேர்டு, இவன் தேர்டு வேர்டு. நம்ம எந்த எண்ணில் பார்த்தாலும் அவன் தான் தேர்டு ரைட்டா. அந்த லெஃப்ட்லேருந்து பார்த்தாலும் அவன் தான் தேர்டு, ரைட்லேருந்து பார்த்தாலும் அவன் தான் தேர்டு ரைட்டா. அப்போ எனக்கு இந்த GPM என்பது சரியான பதில். நெக்ஸ்ட் அடுத்தது, இஃப் ஆல் த கான்சனன்ட்ஸ் வித் இன் த வேர்ட் ஆர் சேஞ்ச் டு த 2 places next letter in and all the vowels remaining same, how many words contain that more than one vowel? ஓகே, எனக்கு கான்சனன்ட்ஸை மட்டும் நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி? அந்த வார்த்தைக்குள்ளேயே சேஞ்ச் டு த 2 place next letter, 2வது இடத்துல இருக்கிற எழுத்தா நம்ம மாற்றணும். 2 place next அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த MKU அப்படின்றதுல இந்த U அப்படியே இருக்கட்டும்ன்றாங்க. இந்த U வந்து அப்படியே இருக்கட்டும், அதை நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இந்த M வந்து எனக்கு 13வது எழுத்து, அப்போ இதை 15வது எழுத்து ஓவா நீங்கள் மாற்றுங்க. K வந்து 11வது எழுத்து, அப்போ அதை வந்து 13வது எழுத்து, அதாவது அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2வது எழுத்தாக நீங்கள் மாற்றுங்க. அப்படி மாற்றும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட வவ்வல் எத்தனை வார்த்தைகளில் கிடைக்கும் அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. சரியா? இப்போ அதே மாதிரி ARS, ஸோ ARS நல்லா பாருங்கள், இந்த A வந்து அப்படியே வந்துடும், R வந்து நமக்கு T-ஆ மாறும், S வந்து எனக்கு U-ஆ மாறும். கரெக்டா? அடுத்தது GPM, இதில் எதுவுமே வவ்வல் இல்லை, அப்போ எல்லாமே G7, அப்போ எனக்கு ஐயா மாறும். P வந்து எனக்கு 16 18ஆ மாறும். அதுக்கு அடுத்தது M வந்து 13 15ஆ மாறும். கரெக்டா? ஸோ எனக்கு O. கரெக்டாப்பா? அப்போ எனக்கு I அண்டு O ரெண்டு வந்துடுச்சு ரைட்டா. நெக்ஸ்ட் அடுத்தது VQI, இதில் I வந்து அப்படியே தான் இருக்க போகுது, I வந்து மாற போகிறது இல்லை. V 22, அப்போ 24, Q 17 19. கரெக்டா? கடைசி வார்த்தை வந்து ETY, இதில் எனக்கு E வந்து அப்படியே இருந்துடும் ரைட்டா. T வந்து 20, 22வது எழுத்து, 25, 27, அதாவது ஏங்கிற எழுத்து. அப்போது இதில் 2 வவ்வல் இருக்குது, இதில் 2 வவ்வல் இருக்குது, இதில் 2 வவ்வல், இதில் 2 வவ்வல். அப்போ 4 வார்த்தைகளில் 2 வவ்வல்கள் வருது சொல்லலாமா? மொத்தம் 4 வார்த்தைகள். சரியா? 4, 4 வார்த்தைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்தது, how many letters are present between third letter of the first word from the left side? from the leftல இருந்து முதல் வார்த்தையுடைய 3வது எழுத்து, தேர்ட் லெட்டர், முதல் வார்த்தையினுடைய 3வது எழுத்து U ரைட்டா. இந்த U அப்படின்ற இந்த எழுத்துக்கும் அண்ட் என்ன சொல்றாங்க, செகண்ட் லெட்டர் ஆஃப் த செகண்ட் வேர்டு ஃப்ரம் த ரைட் சைடு, வலது பக்கம் இருந்து 2வது வார்த்தையின் 2வது எழுத்து Q அப்படின்ற இந்த 2 எழுத்துக்கும் இடையில், எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? கரெக்டா?
இப்போ Q வந்து நமக்கு 17வது எழுத்து ரைட்டா. அப்போ 18, 19, 20 3 எழுத்து நடுவில் இருக்கும் சொல்லலாமா. இன் பிட்வீனில் 3 எழுத்துக்கள் இருக்கும் சொல்லலாமா. அப்போ அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் 3 எழுத்துக்கள் இருக்கும். இஃப் ஆல் த லெட்டர்ஸ் அரேஞ்சிங் அல்ஃபபெட்டிக் ஆர்டர் வித்தின் தட் வேர்டு, அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வார்த்தைக்குள்ளேயே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் MKU அப்படின்னு இருக்குன்னா அந்த வார்த்தைக்குள்ளேயே KMU அப்படின்னு மாற்றிடணும். ARS அப்படின்னு இருக்குன்னா அது ARS ஆல்ரெடி அது அப்படி தான் இருக்குது. GPM இது எப்படி மாற்றணும், GMP அப்படின்னு மாற்றணும். அடுத்து VQI, ஸோ VQI அப்படின்னா IQV அப்படின்னு மாறிடும். கடைசியாக வந்து ETY இதை ETY இப்படி மாற்றிடணும் ரைட்டா. இப்படி மாற்றினதுக்கப்புறம் ஹவு மெனி வேர்ட்ஸ் ரிமைனிங் அன்சேஞ்சு, மாறாமல் அப்படியே இருக்குது. இது வந்து நமக்கு மாறிடுச்சு. இது ARS அப்படியே இருக்குது. GPM GMPயாக மாறிடுச்சு. VQI அது மாறிடுச்சு. ETY. அப்போ 2 வார்த்தை ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது சொல்லலாமா. 2 வார்த்தை அப்படியே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்தது how many such a pair of, அப்போ இந்த வார்த்தையில் எத்தனை ஜோடி எழுத்துக்கள் உள்ளன. இந்த பேர் எப்படி கண்டுபிடிக்கணும், வார்த்தையை எடுத்து நம்ம எழுதணும். DEPRIVE. ஸோ வார்த்தை எழுதியாச்சு. அதை அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அப்ளை பண்ணணும். ஏன்னா அல்ஃபபெட்டிக்கல் நம்பர் என்ன, 4 5 16 18 9 22 5. அல்ஃபபெட்டிக்கல் நம்பர் அப்ளை பண்ணியாச்சா. இதை 1 2 சொல்லி பார்க்கணும். மேட்ச் ஆகிற நம்பர் 4 இருந்து 5 இது மேட்ச் ஆகுது. 6 7 8 9 10. 4 3 2 1. 5 6 7 8 9 10. 5 4 3 2 1. 16 17 18 19 20. 16 15 14 13 12. 18 19 20 21. 18 17 16 15. 9 10 11 9 8 7 22 21. எதுவுமே மேட்ச் ஆகல. ஒரே ஒரு பேர் மட்டும்தான் கரெக்டா. அப்போது எத்தனை பேர் இருக்குன்னு கேட்டால் 1 கீழே ஆப்ஷன் ஈயில் இருக்குது. அது கொஞ்சம் மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரைட்டா. 1 அப்படின்றது எனக்கு ஆப்ஷன் ஈயில் இருக்குது சரியாப்பா ரைட். அடுத்தது சிலாஜிசம் கொஞ்சம் குயிக்கா. சிலாஜிசம் என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல, சம் calcium or magnesium, only a few, magnesium or the potassium. அடுத்து மறுபடி only a few, potassiums or the sodium. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, some the calciums or magnesium ரைட்டா. அப்போது இதெல்லாம் இங்கே சேர்ந்துருக்கு, மீதம் இருக்குது இங்கே வராது. அடுத்து only a few magnesiums or potassium ரைட்டா. இப்போ கொஞ்சம் பேர் சரி, இது ஃபஸ்ட்டு சம் தானே, சாரி only a few இல்லை சம்மு ரைட்டா. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சம்மு தான். சம் கால்சியம்ஸ் ஆர் மெக்னீஷியம், கொஞ்சம் மெக்னீஷியம் வந்து பொட்டாசியமில் இருக்குது, மீது இருக்கிறது இல்லை. ஒன்லி எ ஃபியூ பொட்டாசியம்ஸ் ஆர் த சோடியம். அப்போ சோடியமோட கொஞ்சம் இருக்குது, மீதி இருக்கிறது இல்லை கரெக்டா. இப்போது ஆல் சோடியம் ஆர் பொட்டாசியம், எல்லா சோடியமும் பொட்டாசியம்குள்ளவே இருக்குது, அப்படி இல்லை அப்படி இல்லை. அடுத்தது ஆல் மெக்னீஷியம், இந்த மெக்னீஷியம்ங்கிறது எல்லாமே கேன் பி பொட்டாசியம், வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவனே சொல்லிட்டான் ஒன்லி a few மெக்னீஷியம் தான் எனக்கு பொட்டாசியம் போகும், மீதம் இருக்கிறது போகாது. அப்போ அவன் கேன் பி போகலாமா அப்படின்னு கேட்டாலும் போக முடியாது. ஸோ நெய்தர், ரெண்டுமே தப்பு. சூப்பர் பண்ண நெய்தர். சம் பெயிண்ட் ஆர் பிரஷ், ஒன்லி a few canva ஆர் ரஃப் அண்ட் ஒன்லி a few brush ஆர் canvas. ஓகே, சம் பெயிண்ட் ஆர் that. Only a few, only a few சொல்லலாமா. ரைட், சேம் அதே மாதிரி தான் போன தடவை சால்வ் பண்ண மாதிரி அதே மாதிரி. இப்போ ஆல் கேன்வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷுக்கு போகலாமா, ரிவர்ஸில் இருக்குது, தாராளமாக. இவன் இங்கே போகலாம், இவன் தான் இங்கே வரக்கூடாது. அப்போ எல்லாரும் போகலாமா, தாராளமாக போகலாம். கேன் பி, போகலாமா, போகலாம். ஓகேவா. ஏன்னா இவன் தான் இங்கே வரக்கூடாதே தவிர இவன் இங்கே போகலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து சம் பெயிண்ட் கேன் பி, இந்த பெயிண்ட் வந்து இதுக்கு போகலாமா, தாராளமாக போகலாம்.
ஓகேவா? ஸோ போத் ஆர் ரெண்டுமே கரெக்டுப்பா. இதில் வந்து இந்த ப்ரஷ்ஷு தான் கேன்வாஸ்க்குள்ளே வரக்கூடாதே தவிர கேன்வாஸ் ப்ரஷ்ஷுக்கு போகலாம். ரைட்டா? எனக்கு ஒன்லி எ ஃபியூ ப்ரஷ் ஆர் த கேன்வாஸ். ரைட்டா? அப்படி தான் சொல்லியிருக்காங்களே தவிர கேன்வாஸ் ப்ரஷ்ஷுக்கு வராதுன்னு சொல்லலை. ஸோ ரெண்டுமே கரெக்டு. சரியா? போத் ஆர் கரெக்டு. ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது ஒன்லி எ ஃபியூ இங்கிலீஷ் ஆர் மேக்ஸ், ஒன்லி எ ஃபியூ மேக்ஸ் ஆர் த கெமிஸ்ட்ரி, ஒன்லி எ ஃபியூ கெமிஸ்ட்ரி ஆர் த ஃபிசிக்ஸ். ஸோ இங்கிலீஷ் இது மேக்ஸ். ஸோ கொஞ்சம் இங்கிலீஷ் மேக்ஸில் இருக்குது, மீதம் இருக்குது இங்கிலீஷ் மேக்ஸில் இல்லை. அடுத்து ஒன்லி எ ஃபியூ மேக்ஸ் ஆர் த கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஆர் த கெமிஸ்ட்ரி. ஸோ பேலன்ஸ் இருக்கிற மேக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லை. ஒன்லி எ ஃபியூ கெமிஸ்ட்ரி ஆர் த ஃபிசிக்ஸ். எல்லாமே ஒன்லி எ ஃபியூவில் தான் இருக்குது. ஆல் மேக்ஸ் கேன் பி கெமிஸ்ட்ரி. இந்த மேக்ஸ் எல்லாமே கெமிஸ்ட்ரிக்கு போகுமானா போகாது. ஏன்னா ஒன்லி எ ஃபியூ மேக்ஸ் தான் கெமிஸ்ட்ரி, கொஞ்சம் மேக்ஸ் மட்டும்தான் கெமிஸ்ட்ரி அவனே சொல்லியிருக்கான். அப்போ எல்லாமே போகுமா? போகாது. சம் இங்கிலீஷ் ஆர் ஃபிசிக்ஸ். இங்கிலீஷுக்கும் ஃபிசிக்ஸுக்கும் டச்சே இல்லை, டைரக்ட் ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க. சம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லக்கூடாது. ரெண்டுமே தப்பு. நெய்தர் நெய்தர். ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது பிளட் ரிலேஷன். லாஸ்ட் அட் ஃபைனல் இந்த கொஸ்டினோட முடிச்சிடலாம்ப்பா. பிளட் ரிலேஷன் கொஸ்டின். ஒரு குடும்பத்தில் ஒரு 7 நபர்கள் இருக்காங்க, 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய பெயர் கொடுத்துட்டாங்க. 2 மேரிட் கப்பிள்ஸ் இருக்காங்க, திருமணமான ஜோடிகள் 2 பேர் இருக்காங்க. ரைட்டா? V இஸ் aunt ஆஃப் S, V இஸ் aunt ஆஃப் S, P இஸ் சன் இன் லா ஆஃப் R. P வந்து சன் இன் லா மருமகன். M இஸ் த கிராண்ட் மதர் ஆஃப் D, M வந்து கிராண்ட் மதர் பாட்டி. M வந்து V இஸ் நாட் சிஸ்டர் ஆஃப் L, V is not sister of L, S is the brother of the D, there is no single parents of the child. குழந்தைகளுக்கு இருந்தா 2 parents மேல் வரும். ரைட்டா? the number of male is more than the female, number of male is more than the female. so derive பண்ணிடலாமா? V is the aunt of S அப்படின்னா V வந்து S ஓட parents ஓட கூட பிறந்தவங்க. ரைட்டா? V is not the sister of L, எல்லோட சகோதரி இல்லை. ரைட்டா? P இஸ் த சன் இன் லா ஆஃப் R, P வந்து ஆரோட சன் இன் லா. S இஸ் த பிரதர் ஆஃப் D, S இஸ் த பிரதர் ஆஃப் D. சரி. V இஸ் த aunt ஆஃப் S. நல்லா கவனிச்சு பாருங்க. V இஸ் த aunt ஆஃப் S, தன் பெற்றோரோட கூட பிறந்தவங்க. V வந்து P இஸ் த சன் இன் லா ஆஃப் R. ஆரோட பொண்ணை P வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு, அப்பதான் மருமகன். கரெக்டா? ஆருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணை P வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. ரைட்டா? P இஸ் த சன் இன் லா ஆஃப் R. M இஸ் த கிராண்ட் மதர் ஆஃப் D அண்ட் இந்த S வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதர் ஆஃப் த D. S இஸ் த பிரதர் ஆஃப் த D. அப்போ இப்போ டிக்கு தானே நமக்கு கிராண்ட் மதர் யாரு? M இஸ் த கிராண்ட் மதர் ஆஃப் D. ஸோ M இஸ் த கிராண்ட் மதர் ஆஃப் D அப்படின்னு கொடுத்தா ஒருவேளை இந்த இடத்துல R வந்திருக்கலாம். ஏன்னா ஒரு குழந்தைக்கு பெற்றோர் 2 பேருமே இருக்கணும், அம்மாவும் இருக்கணும் அப்பாவும் இருக்கணும். ரைட்டா? சிங்கிள் பேரண்டாக இருக்க மாட்டாங்க. ரைட்டா? அப்போ நல்லா கொஞ்சம் பாருங்க. 2 இங்கே ஒருவேளை 3 பேர் வந்தால் இவங்க 2 பேர் 7 பேர். கரெக்ட். அப்போ ஒரு வேளை இந்த ஆருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அப்போ ஆரை இங்கே கொடுத்துட்டோம்னா ஆரோட பொண்ணை தான் வந்து இந்த P வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? P வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? சன் இன் லா. கரெக்டா? ஆனால் V இஸ் நாட் த சிஸ்டர் ஆஃப் L சொல்கிறாங்க. இப்போ அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. V இஸ் நாட் த சிஸ்டர் ஆஃப் L. அப்போது இங்கே L தான் வரணும் கன்ஃபார்ம். அப்போ P-ஓட சிஸ்டராக இந்த V இருக்கலாம்ல. L-ஓட சிஸ்டர் இல்லை, V-ஓட சிஸ்டர். எனக்கு தேவை S-ஓட பெற்றோர், அது அப்பாவோ இல்லை அம்மாவோ, 2ல் யாரோ ஒருத்தவங்க, அவங்களோட சிஸ்டர் தான் V, அது கன்ஃபார்ம். அப்போ எனக்கு L-ஓட சிஸ்டர் இல்லைன்னா P-ஓட சிஸ்டரை தூக்கி போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு 7 பேர் வந்துட்டாங்களா? 2 4 4 2 6 7 பேர் வந்துட்டாங்க. ரைட்டா? இதில் நம்பர் ஆஃப் மேல் மெம்பர் வந்து அதிகம். ரைட்டா? அந்த நம்பர் ஆஃப் மேல் மெம்பர் இஸ் மோர் தென் த ஃபீமேல். அப்போ 1 2 3 இவரோட சேர்ந்தா 4 பேர். அப்போ 3 ஃபீமேல் இருக்காங்க சொல்லிடலாம். கரெக்டா? ரைட். இப்போ கொஸ்டின் என்ன? ஹவ் இஸ் V ரிலேட்டட் டு L? V வந்து L-க்கு சிஸ்டர் இன் லா. சிஸ்டர் இல்லை அப்படின்னா சிஸ்டர் இன் லா. ஆன்சர் இருக்கா? எஸ் இருக்கு, சிஸ்டர் இன் லா.
சொல்லிடலாமா? ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது, ஹவ் இஸ் டி ரிலேட்டட் டு பி? டி வந்து பார்த்தீங்கன்னா பேர குழந்தை, ரைட்டா? பிக்கு வந்து தன்னோட பையன், சாரி, ரைட்டா, தன்னோட பையன், ரைட், சன், மகன் சொல்லலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங், எந்த இது வந்து நமக்கு சரியா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க, ரைட்? ஓகே, இதோட முடிச்சிடலாமா பண்ணி கிளாஸ்? எவ்ரிதிங் இஸ் கிளியர், ஓகேவா? ஸோ இந்த எழுச்சி அப்படின்ற அந்த பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினருக்காக ஃபஸ்ட்டு டைம் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இது வரைக்கும் நான் பேசிக்ஸ் படித்ததே இல்லை, எனக்கு சிலபஸ் என்னன்னே எனக்கு தெரியாது, அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் எழுச்சி அப்படின்ற இந்த கிளாஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இது IBPS கிளர்க் அண்ட் SBI கிளர்க் ரெண்டு பேருக்குமே சேர்த்து தான் கவர் பண்ணுறோம். பட் இந்த ஒரு கிளாஸ் அப்படின்றது என்டையர் தட் நீங்கள் எந்த ஒரு பேங்க் எக்ஸாம் வேணாலும் இன்சூரன்ஸ் எக்ஸாம் வேணாலும் எழுதலாம். இதில் நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் 529 ரூபா 529க்கு 3 month சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறவங்க சூப்பர் பாஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க, சரியா? சூப்பர் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மறக்காம இன்ஸ்டா பேஜ் அண்ட் டெலகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். பை.